வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். நம்ம சிவன்கண் கூட மூளை திருப்புறதுக்கு இந்த வீடியோவிலேயே பேக் சைட்லேயே வருங்க. அதில் வந்து நான் எப்படி மூளை திருப்புறதுன்னு வீடியோ பின்னாடி வருது, அதில் பேக்லேயே வரும். ஆனால் அது என்னென்னா, அந்த மேலே வந்து இப்படி போயிடுச்சு, இங்கே போயிட்டு இந்த பக்கம் இப்படி மூளை அப்படி எப்படி திருப்புறதுன்னு மறைஞ்சோன்னே நமக்கு வந்து அது சரியாக தெரியலிங்க. நான் இதுக்கு பின்னாடி நான் அதையும் போடுறேன். ஆனால் இப்போ அப்லோட் பண்ணும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படி போடுறதுன்றது அது சரியாக கிளியராக தெரியல. அதனால தான் நான் இப்போ சரி அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம், சிவன்கண் எப்படி போடுறதுன்னு சொல்லி ரஃபாக ஒரு ஒயர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. சரி அதில் நம்ம மூளை திருப்பிட்டு அந்த வீடியோ கூட இதையும் அட்டாச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து இது இப்போ க்ளோஸ்அப்பில் தெரியும். இதை பார்த்துட்டு அந்த பின்னாடியே வீடியோ வரும் உங்களுக்கு ரன் ஆகிட்ருக்கோம். அதில் வந்து நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் வந்து இப்போ இதை நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து அடி போட்டு வச்சுன்னு வச்சுங்களேன். இதுதான் இப்போ வந்து நம்ம அடி போட்டுட்டோம். இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சின்ன குட்டி கூடையாக போடுறோன்னு வச்சுங்களேன். இப்போ அடுத்தது நம்ம முனை திருப்பணும். அதுக்கு வந்து இந்த சைடு இருக்கு பாருங்கள், இந்த சைடு ஒயரில் நம்ம வந்து ஒன்று ஜாயின் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இடையில ஒன்று ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டு முடிச்சிடுவோம். இப்போ இதுலேருந்து இப்போ இந்த நம்ம நார்மல் நாட் ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள், 5வது இதில் வந்து நார்மல் நாட் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு இதில் வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்குவோம். ஒரு லைன் போட்டுட்டு அந்த மூளை திருப்பும்போது எப்படி திருப்பலாங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதுதான் வந்து நம்ம நார்மல் நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எப்போதுமே ஃபஸ்ட்டு லைன் ஆரம்பிக்கும் போது நார்மல் நாட்டில் ஆரம்பிச்சுக்கணும். அது எந்த பக்கம் எந்த இடத்துலன்றது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்தது வந்து எப்போது நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோன்னா, இந்த படுக்கையில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவில் தான் நம்ம சிவன்கண் போடணும். இந்த நேர்குத்தாக இருக்கிற இடத்துல நார்மல் நாட்டு அந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணிக்கணும். இதுக்கு அந்தாண்ட வர்றது வந்து நார்மல் முடிச்சு, இந்த படுக்கையில் வரும்போது நம்ம என்ன ஆகணும்னா, நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ இந்த பக்கம் நார்மல் நாட்டு. உங்களுக்கு வந்து நான் ஏணிப்படி முடிச்சு சிவன்கண் வந்து நான் எப்படி போடுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த ஒயரை எப்படி திருப்பணும் போடலாம், இந்த ஒயரை எப்படி திருப்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி மாதிரி போடணும். இப்படி போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஈஸியாக இப்படி இதை திருப்பி இந்த ஒயருக்கு அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த படுக்கையில் வர கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இந்த ஒயரை கொடுத்து வாங்கிக்கிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போ வந்து முடிஞ்சிச்சு பாருங்கள். இதையும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பக்கம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயரை மட்டும் இந்த லூப்புக்குள்ளே விட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு முடிச்சே சீக்கிரமாக வந்துடுங்க பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இப்போ அடுத்தது இந்த நேர்குத்தில் உள்ளது நார்மல் நாட்டு. இப்போ இது போல் நம்ம இது வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நார்மல் நாட் போட்டு முடிச்சுட்டேன். இந்த முனையில் போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஒயர் இருக்குல்ல, நம்ம வெட்டி ஜாயின் பண்ணோம் பாருங்கள். அந்த ஒயரில் நம்ம 4 பக்கத்துக்கும் இந்த பக்கம் பாருங்கள். இப்போ இதில் 4 தான் நம்ம அடி போட்டிருக்கோம்னா, இந்த பக்கத்து இந்த ஒயருக்கு பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒயரு, அதுபோல் இந்த பக்கத்தில் இந்த லாஸ்ட் ஒயரு, இந்த லாஸ்ட் ஒயர், இந்த 4 பக்கத்துக்கும் நம்ம வந்து ஒயர் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஜாயின் பண்ணால் தான் அடுத்தது பூ நமக்கு போடும்போது ஈவனாக கரெக்டாக அந்த சிவன்கண் ஒன்றா நமக்கு வருங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம அடி வந்து இந்த அளவுக்கு விட்டுறீங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு நம்ம சொருகிறதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக ஒயர் விட்டுக்கிட்டு இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, பரட்டிக்கோங்க. அப்படியே கூடையை பரட்டிட்டு இந்த ஒயரை வந்து இப்படி வச்சுக்கணும்.
இது வந்து மோல்டான பக்கம், இது வந்து திரும்பின பக்கம். அதே மாதிரி தான் இப்போ இருக்கும். நம்ம இப்போ பெரட்டும் போது, கூடையை பெரட்டும் போது இந்த இப்படி தான் இருக்கும். அதே மாதிரியே ஷேப்பில் வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு ஒரு 5 பூ அளவுக்கு சொருகிக்கிறோம். பரட்டி சொருகும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம நேரடியாக சொருகிறத விட இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ 5 ஒயர் சொருகியாச்சு. சொருகிட்டு இழுத்துக்கலாம். இந்த ஒயரை எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம இழுத்துக்குவோம். இழுத்துட்டு இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒயர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அடி போடுறதுக்கு, கூட போடுறதுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு இதை வெட்டிக்கலாம். அதே போல் 4 பக்கமும் நம்ம சொருகணுங்க. 4 ஒயர் நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் முளையில் திருப்பியாச்சு. இப்போ இந்த இடம் வந்து சிவன் கண் முடிச்சு வரும். அடுத்த லைனுக்கு இந்த பக்கம் நார்மல் முடிச்சு வரும். இப்போ இந்த பக்கம் நம்ம மூளையில் திருப்பிட்டோம் பாருங்கள், இந்த பக்கம் நமக்கு சிவன் கண் வரும். அடுத்த லைனுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதில் சிவன் கண் முடிச்சு நம்ம போட போகிறோம். இப்போது அடுத்த லைனுக்கு இங்கே சிவன் கண்ணும், இந்த இடத்துல நார்மல் நாட்டு. இப்போ இனிமேல் வரிசையாக உங்களுக்கு மேலே கூட போடும்போது என்னென்னா ஈவனாக வந்துடுங்க. இந்த மூலையில் மட்டும்தான் கொஞ்சம், இந்த மூலையில் கரெக்டாக வந்துருச்சு, இந்த மூலையில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்குங்க. 3 பக்கமும் போட்டு முடிச்சிட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் மட்டும் நான் உங்களுக்கு இன்னும் புரியலன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ ஏற்கனவே ஒரு ஒயர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்போ இந்த இது வரைக்கும் போட்டாச்சு. இந்த 2 ஒயர் நம்ம லாஸ்ட் ஒயரில் தான் இந்த ஒயர் சொருகணும். இது சொருகின ஒயரு, இது ஏற்கனவே உள்ள ஒயரு. இப்போ இதில் வந்து நார்மல் நாட்டு போட்டு முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இதில் வந்து சிவன் கண் போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து இப்போ நார்மல் நாட் போடணும். இதில் நார்மல் நாட் போட்டுக்கலாம். இப்போது நம்ம சொருகின ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து சிவன் கண் போட்டுக்கலாம். இப்படி வச்சு இந்த கேப் கண் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிவன் கண் வர்ற இடத்துக்கிட்ட இந்த ஒயரை வந்து இப்படி தள்ளி கொஞ்சம் லூஸ் கொடுத்திங்கன்னா அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக தள்ளி வந்துடும். ஒன்றும் சிரமப்பட வேண்டாம். இப்போ நல்லா ஃபுல்லாக இழுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு பூ வந்து புரியும். பிகினஸாக போடவங்களுக்கு இது வந்து ஈஸியான மெத்தட். இது இப்போது இழுத்து விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம 2 இடத்துலையுமே போட்டாச்சு, 4 மூலையிலையுமே நம்ம போட்டாச்சு. இப்போ அப்படியே மூளை திருப்பி இந்த அடுத்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு போட்டுக்கலாம். இது வரைக்கும் போட்டுட்டு நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை இதில் பார்த்துடலாம். இப்போது இது வரைக்கும் போட்டாச்சு. நம்ம இங்கே நார்மல் நாட் போட்டோம் இல்லைங்களா. இப்போ இது நம்ம எப்போதுமே நம்ம இது போடுற மாதிரி இந்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். தனியாக இருக்கு பாருங்கள், ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம லைன் ஆரம்பித்த இடம், இந்த பெட்டு ஒயர் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு சொருகிக்கலாம். சொருகிட்டால் தான் ஒயர் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். இதை வந்து ஒரு 5 பூ 6 பூவுக்கு நம்ம சொருகிக்கலாம். இப்போது இந்த தனியாக தெரியுது பார்த்திங்களா துண்டா, இந்த ஒயர் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லைன் போட்ட ஒயரு, அதில் இந்த ஒயரை வந்து மேலே இருக்கிற ஒயரை அப்படியே கீழே பிடிச்சி இழுத்துக்குங்க. அதே இதை ஆப்போசிட்டில் அப்படியே மேலே பிடிச்சி தூக்கிடுங்க. இழுத்துட்டோம்னா இந்த கீழே உள்ளது வந்து டைட் ஆகிடும். ஆயிடுச்சு பார்த்திங்களா, நம்ம லூஸ் கொடுத்தது மேலே இழுத்தோன்னா டைட் ஆகிடுச்சு. இப்போ இது ரோல் ஒயரை இப்படி திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இந்த லூப்புக்குள்ளே கொடுத்து விட்டு வாங்கிக்கிங்க. இப்போ இந்த இழுத்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அதை பிடிச்சிட்டு இப்படி இந்த ஒரு விரலால்
அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா பூ டைட்டாகிடும். இப்போது ரோல் ஒயரை பிடிச்சி இழுத்துக்கலாங்க. இழுத்துட்டோம்னா நமக்கு ஏணிப்படி முடிச்சு போயிடும். இப்போ அடுத்தது நம்ம அப்படியே திருப்பி அடுத்த லைன் செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துடும். இதில் ஒயர் பத்தலை, அதனால் நம்ம அடுத்த லைனுக்கு உள்ள ஒயரை இனிமேல் கரெக்டாக போட்டுக்கலாங்க. இப்போ இந்த 4 மூலை இருக்குது பாருங்கள், இந்த 4 மூலையில் மட்டும்தான் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். பூ மூளை திருப்புற இடத்துல மட்டும்தான் அன்ஈவனாக இருக்கும். அது பாருங்க. அடுத்தடுத்த லைன் வரும்போது இங்கே சிவன் கண் முடிச்சு, இங்கே நார்மல் முடிச்சு, சிவன் கண் நார்மல், இப்படியே வரிசையாக உங்களுக்கு இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகாமல் அடுத்த செகண்ட் லைனுக்கு வரிசையாக வந்துடுங்க. இதை தான் நான் அந்த இதுலேயும் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்காக தான் நான் முதல்லையே இதை போட்டுடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு மூளை மட்டும் எப்படி திருப்புறதுன்றது உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 மூலையில் மட்டும் ஒயர் சொருகிக்கணும். இந்த மூலையில், அதாவது இது வந்து கூடைக்கு இது வந்து முன்னாடி வரும், இது வந்து 2 சைடில் வரும் பாருங்கள். இந்த சைடில் வர்ற ஒயரில் தான் நம்ம வந்து அடிஷ்னல் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒயிட் வருது பார்த்திங்களா, இதுதான் வந்து இந்த சைடுக்கு வரும். அந்த சைடில் தான் நம்ம 4 மூலையிலையுமே ஜாயின் பண்ணணும் ஒயர். ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மூளை திருப்பணும். மூளை திருப்பும்போது இந்த ஒரு ஒத்த ஒயர் இருக்கு பாருங்கள், இதில் நம்ம வந்து ஒரு ஒயர் இதில் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒயர் 4 பக்கத்துக்கும் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். 4 மூலையிலையுமே ஒரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம்னா தான் நம்ம அந்த பூ வந்து கரெக்டாக வரும் நமக்கு. நம்ம இந்த சைடில் ஒயர் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு 4 ஒயர் கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் உள்ளே சொருகிறதுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு 4-5 ஒயர் சொருகிற அளவுக்கு இந்த அளவுக்கு 4 ஒயர் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. நம்ம இதில் தான் போட போகிறோம். இந்த இருக்குல்ல, இது வந்து நம்ம இப்போ ரோல் ஒயரில் ஆரம்பித்தது. இந்த ஒயர் பாருங்கள், இந்த ஒயர்லேயே இப்படி பரட்டிங்க. இந்த வெளிப்பக்கம் மடிஞ்சு தெரியுது பாருங்கள், வளைஞ்ச ஒயரு, இது மோல்டான ஒயரு இப்படி பரட்டிக்கணும். ஏன்னா இது வந்து பரண்டு தானே இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி வாட்டத்துலேயே இதையும் சொருகிக்கலாம். இந்த ஏற்கனவே உள்ள ஒயர் பார்த்திங்களா, அந்த ஒயர் அளவுக்கு வர அளவுக்கு இழுத்து சொருகிக்கலாம். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கட் பண்ண ஒயரை, அப்போ தான் டைட்டாக நிற்கும். இது போதும், மீதி கட் பண்ணிக்கலாம். அதனால் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கூட இது வரைக்கும் எடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இந்த 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 வாரம் வந்து நான் வந்து
ஏன்னா இந்த நீட்டில் இருக்கும்போது எப்போதுமே நம்ம சிவன் கண் முடிச்சு தான் போடுவோம். அந்த மாதிரி போட்டு தான் இந்த 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 லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து நார்மல் நாட் போட்டு மூளை திருப்பிக்கலாம். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக தான் வரணும் இல்லைங்களா? அதனால் நம்ம இப்போ எந்த ஒயர் நம்ம ஜாயின் பண்ணமோ அந்த ஒயரையே தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போது நம்ம வந்து சிவன் கண் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நார்மல் முடிச்சு இப்போ இனிமேல் வரிசையாக உங்களுக்கு வந்து அப்படியே சிவன் கண் முடிச்சு நார்மல் நாட்டு இப்படியே போட்டு இந்த முனை வரைக்கும் வந்துடலாங்க. இப்போது சிவன் கண் நார்மல் நாட் போட்டு முடிச்சு சிவன் கண் போட்டு முடிச்சு இப்போ சிவன் கண் போட்டு முடிச்சு இதோட முடிச்சிருக்கோம். இந்த லாஸ்ட்டில் இந்த ஒயரில் தனியாக நிற்கிது பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் ஒயர் அதில் வந்து இன்னொரு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணணும். மொத்தம் 4 ஒயர் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா? அதில் வந்து இந்த 4 மூலைக்கும் நம்ம ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணால் தான் அந்த சிவன் கண் கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கிறது. இந்த ஒயரில் ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த லாஸ்ட்டில் தனியாக இருக்கு பாருங்கள். அந்த 4 மூலையிலையும் உள்ள லாஸ்ட் ஒயரோடையே சேர்த்து அதே போலேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து இது மூளை திருப்புறது மட்டும்தான் நம்ம காமிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் தான் நம்ம பாடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால் வந்து இதை கவனமாக பார்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த இது மட்டும் சிவன் கண் கூட மட்டும். அதனால் நம்ம தனித்தனியாக வீடியோவை போடுறோங்க. ஏன் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுறோங்கிறத நம்ம போடும்போது சொல்லிக்கலாம். அப்போ தான் தெரியும். அடுத்த லைன் போடும்போது தான் நமக்கு தெரியும். இப்போ நம்ம சொருகுனது அவ்வளோ போதும், 5 ஒயருக்கு. மீதியை நம்ம இழுத்துக்கலாம். இப்போ இதிலேயே நமக்கு 2 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த ஒயர் இதில் வந்து தனியாக இருக்குது பார்த்தீங்களா? 4 மூலையிலையுமே 4 ஒயர் தனித்தனியாக இருக்கும். அந்த ஒயரில் நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒயர் ஜாயின் பண்ணோம். ஏற்கனவே ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதில் பண்ண போகிறோம். இந்த ஒயர் தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். 4 மூலையிலையுமே 4 ஒயர் தனியாக இருக்கும். அதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ண 2 கிடச்சிரும். இது வந்து இந்த லைனுக்குள்ள அடுத்த லைனுக்கு போடும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த சிவன் கண் வருங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறது. அந்த ஒயரை சேர்த்து தான் நம்ம பூ போடுவோம். அதனால் இப்படி பரட்டியே உள்பக்கமாக இருக்கிற மாதிரி, உள்பக்கம் ஒயர் வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல சிவன் கண் போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போது நார்மல் நாட் போடுறோம். அடுத்து சிவன் கண் போடுறோம்.
இப்போது நார்மல் நாட் போட்டு இந்த 4 மூலையில் மட்டும்தான் உங்களுக்கு மூளை திருப்பும்போது நம்ம முக்கோணம் ஷேப் கிடைக்கிறதுனால இந்த 4 மூலையில் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் தெரியுங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். ஏன்னா அது மூளை திரும்பி வர்றதுனால. மீதி மற்றபடி எல்லாம் வரிசையாக வரும்போது உங்களுக்கு வந்து வரும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மேலே போடும்போது நான் ஃபஸ்ட் லைன் போடும்போது எப்படின்னு காமிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிடும். உங்களுக்கு அந்த மூளை திருப்பும்போது நார்மலாகவே எப்போதுமே நம்ம சாதாரண குடைக்குமே மூளை திருப்பும்போது முக்கோணமாக வரும். மற்றதெல்லாம் சதுரமாக வரும். அந்த மூளை திருப்புற இடம் மட்டும் முக்கோணமாக வரும் இல்லைங்களா? அந்த ஒரு இடம் மட்டும்தான் அப்படி இருக்கும். மற்ற இடம் எல்லாமே ஃபுல்லாக இதில் வந்து நார்மலாக ஆகிடுங்க. இந்த நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுறதுனால. அதனால் இதில் வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம போடணும். இப்போ இனிமேல் நார்மலாக ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாங்க. இனிமேல் இதில் சிவன் கண் நார்மல் நாட்டு போட்டு இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு இங்கே ஒயர் சொருகிறது பார்ப்போம். ஏன்னா 4 மூலையிலுமே தனித்தனியாக ஒயர் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நமக்கு அதில் சொருகணும். இப்போது இந்த இந்த லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சாதாரண முடிச்சு போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒயர் கொடுக்க போகிறோம். ஒயரை வந்து இப்படி பரட்டி தான் கொடுக்கணும். இது ஏன் நம்ம கொடுக்குறோன்றதை நம்ம இது முடிச்சுட்டு அந்த பக்கமாக மூளை திருப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ திரும்பாமல் பரட்டியே இப்படி கிராஸாக இருக்கிறதுனால அந்தந்த கிராஸுக்கு நேராக வளைச்சி சொருவிக்கணும். கொஞ்சம் ஓரத்தை கிராஸாக வச்சுக்கிட்டோம்னா வெட்டி ஈஸியாக ஆகும் சொருகிறதுக்கு. இப்போ இந்த ஒயரை சொருகின ஒயரை பிடிச்சி இழுத்துக்கலாம். நமக்கு 5 ஒயருக்கு மட்டும் சொருகினா போதும். இப்போது இந்த இடத்துல சிவன் கண் போட்டு நார்மல் போட்டோம், சிவன் கண் போட்டு இது லாஸ்ட் ஒயரு இந்த வரிக்கு. இப்போ அடுத்தது மூளை திருப்பணும். நார்மல் நாட் போட்டு இப்போ நம்ம சொருகணும் பார்த்திங்களா? அந்த ஒயரில் நார்மல் நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த இடம் மூளை திருப்புற இடம் பாருங்கள், இந்த சிவன் கண் இருக்குது. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேப் தெரியும், வித்தியாசமாக இருக்கும். மீதி எல்லாமே கரெக்டாகிடும். நம்ம அந்த மூளை திருப்புற இடம் மட்டும்தான் கொஞ்சம் தெரியாது. ஆனால் பார்த்தா நம்ம நார்மல் கூடையில் இருக்கிற மாதிரி தான் அந்த பக்கம் முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லைன் வரும்போது உங்களுக்கு கரெக்டாகிடுங்க. அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுறது. இல்லை இன்னும் ஒரு ஒயர் நம்ம வெட்டி வச்சோமா அதை ஜாயின் பண்ணிக்கலாம்.
மொத்தம் 4 மூலைக்கும் 4 ஒயரு வெட்டினோம் பார்த்தீங்களா. அதில் இப்போ இது 4வது ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் விட்டுடுங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே மேலே மூளை திருப்பினது. இந்த 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 சைடு ஒயர் பாருங்கள், சைடுக்கு வெட்டினோம்ல, அந்த ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இது சொருகியாச்சு. இப்போ இந்த இடத்துல சிவன் கண் போட்டு முடித்தோம். இதில் நார்மல் நாட் போட போகிறோம். இப்போது இது வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஏன் வந்து இந்த 4 மூலையிலையும் ஒயர் சொருகணும்னா, இந்த இந்த இடம் மட்டும் தனியாக ஒரு ஒயர் நிற்கும். இந்த மூலையிலையும் இந்த மூலையில் தனித்தனியாக நிற்கும். இப்போ நம்ம அடிஷ்னலாக ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோன்னா பாருங்கள், 2 2 2 2 இருக்குது பாருங்கள். அதே போல் இந்த சைட்லேயும் இப்போ இதில் அடிஷ்னலாக ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோன்னா 2 2 இருக்குது பாருங்கள். அப்படியே செட்டு செட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒயரு 4 மூலையிலையும் சொருகணும். இப்போ இனிமேல் இந்த அது மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே 2 2 இருக்கும் பாருங்கள் செட்டு. இந்த பக்கமும் இனிமேல் நமக்கு பிரச்சனை இல்லாமல் அப்படியே கூட வளர்த்திட்டு வரத்துக்காக தான் நம்ம அடிஷ்னலாக இந்த 4 மூலையிலையும் ஒயர் போட்டோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம 4 மூலையிலையும் எப்படி ஒயர் ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இனிமேல் அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லைனுக்கு போட்டு கூட பாதி போட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் இனிமேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கூட அப்படி திரும்பி உயரம் வந்துடுங்க. இனிமேல் மூளை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க. இனிமேல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் தெரியும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இந்த மூளை திருப்புறதுன்னு தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோ போடணும். நம்ம இதோட ஜாயின் பண்ணி சேர்த்து போட்டோம்னா உங்களுக்கு அடியை போட்டுட்டு அடுத்தது மூளை எப்படி திருப்புறதுன்றது சில பேருக்கு பார்த்தோன்னே டக்குன்னு புரியாதுங்க. அதனால தான் இதை நான் தனியாகவே வீடியோவே போட்டேன். அப்புறம் நீங்கள் வந்து எப்படி மூளை திருப்புறதுன்ற ஒரு டவுட்டு உங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து இதையும் தனியாகவே வீடியோவை போட்டாச்சு. இனிமேல் நம்ம வந்து மேலே நம்ம டாப்பில் பின்னிட்டு வர்றதாங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் இதனுடைய அடுத்த பார்ட்டில் சந்திப்போம், 3வது பாகத்தில். அதுவரை see you, டாட்டா, பாய்.